ஈவினிங் ஸ்நாக் சீரிஸ் எபிசோட் 7. பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யலாமா? அது செய்யறதுக்கு உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு பவுலில் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ணுற மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறத ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். ஐஸ் வாட்டரில் போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வெதுப்பான தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். இப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாத்தில் போட்டு தண்ணியே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு 2 வாட்டி பொரித்து எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் அதை ஆற வச்சதுக்கப்புறம் செகண்ட் பேட்சை போட்டு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ 2வது பேட்ச் போட்டு பொரிச்சிக்கலாம். நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் போட்டு சால்ட்டு கொஞ்சம் பெரி பெரி மசாலா கொஞ்சம் போட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. யார் யாருக்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்குமோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் காவ்யா குக்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.